ஏன் அழற? உனக்கு கௌரவம் தானே பெருசு. அதுக்காக தானே நீயும் அவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இத்தனை நாளும் அம்மா நமக்கு சோறு போட்டாங்க. இப்ப நம்ம முறை. உனக்கு பதிலா நான் அதை செய்யறேன். நீங்களாவது கௌரவமா இருந்தா அதே எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்காக யாரும் தியாகம் பண்ண வேண்டாம். மூத்தவன் நான் தானே. நானே புது மிஷின்ல உட்கார்றேன். நாளையில இருந்து அந்த ஜவுளி கடைக்காரன வரலாம்னு சொல்லி அனுப்பிடு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இந்த ரூம்குள்ள வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை வச்சுட்டு நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. இத சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமாங்க. நாளைக்கு நான் சொல்லாமையே போயிட்டுதான் நீங்க நினைக்க கூடாதே. மான மரியாதை தான் முக்கியம்னு நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு. இனிமே நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்து போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சரோஜா, நான் முதல்ல இங்கிருந்து போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ உங்களுடைய சாகனங்கிறதா என் முடிவு. வேண்டாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க சொல்றபடி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிருங்க. நான் இப்ப இங்கிருந்து புறப்பட்டது கூட வீட்டுக்கு போறதுக்காக இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா போனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை நீ கெடுத்துறாத. நான் சொல்றத கல்யாண ராத்திரியும் கடைசி ராத்திரியும் ஒரே நாள்ல நடக்கணுங்கிறதா நம்ம தலையெழுத்து போல இருக்கு. என் குடும்பத்தோடு இருந்துட்டேன். கடைசி ஒரு தடவையாவது உங்க அப்பா அம்மா பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லையா? ஒரு தடவையாவது உங்க அம்மாவே அது பார்த்துட்டு வந்துருங்களேன். மூர்த்தி, 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 எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டடா? என் வயிற்றுல பிறந்த உனக்கா இப்படி ஒரு நிலைமை உண்டாகணும்? ஐயோ, ஆளே மாறி போயிட்டேடா. ஆதி ஆளா வந்து நிக்கிறியே. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சுமா. உன் கையா ஒரு வாய் சாப்பிடலாம் தான் வந்தேன். கொஞ்சம் இருடா.
வீட்டை வெளியே போடா. பாவங்க, அவன் ரொம்ப பசியோட வந்திருக்கான். நீ பேசாம இரு. ஏடா கிடக்கு போடா. ஓடு. ஏய், நீ எங்க இருக்கிற? என்னங்க என்னங்க, அவன் சிந்திச்சாங்க. போகல. பசியோட வந்திருக்காங்க. ஒரு வாய் சாப்பிட்டு எங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்னங்க, நான் தயவு செய்து நான் சொல்லிட்டு போறியா கேளுங்க. இல்லையா? உங்க காலை நான் போறேம்மா. சார், 2 பாக்கெட் ஜாங்கரி கொடுங்க. என்னங்க சார்? என்னங்க சொல்லுங்க சார். என்னங்க என்னங்க கொஞ்சம் இருங்க, வர்றேன். இந்தாங்க, இதை வச்சு பணம் புரட்டிக்கோங்க. இப்பெல்லாம் எங்க அம்மா வீட்டுல பணம் வைக்கிறதே இல்லை. அதான் இதை வச்சு எங்காவது பணம் புரட்டிக்கோங்க. வேண்டாம், நீங்களே வச்சுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. வேண்டாங்க, சும்மா உங்களை ஒரு தடவை பார்க்கணும் போல இருந்தது. அதான் வரேங்க. அக்கா, நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையாக்கா? என் மேல கோவமாக்கா?
நாளையில இருந்து நான் திருடாம ஒழுங்கா கடைக்கு போறேன்க்கா. நீ படுத்துக்கோப்பா. சரோஜா, நீ உள்ள போமா, நாங்க தூங்குறோம். அம்மா, சைக்கிள் கடையில 6 மணிக்கு வேலைக்கு வர சொல்லிருக்காங்க. நாளை காலையில நேரத்தோட எழுப்பி விடுறியா? சொல்லுமா, நேரத்தோட எழுப்பி விடுறியா? சரிப்பா. நீங்க என்ன மறந்துடுவீங்களா? என்ன ஏமாத்துருவீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? என் கூட படிக்கிற பொண்ணு ஒரு பையன் இதே மாதிரி லவ் பண்ணா. அவளை சினிமாவுக்கு எல்லாம் கூட்டு போனா. கடைசியில் என்னென்னமோ பண்ணிட்டு அவளை இப்ப பார்க்க கூட வரதில்லை. நாளைக்கு நான் ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு